2025ஆம் ஆண்டு 18ஆம் இலக்க ஜனாதிபதி உரிமைகள் ரத்து செய்தல் சட்டம் இப்போது இலங்கையில் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த சட்டத்தின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்திருந்த சிறப்பு வரப்பிரசாதங்கள்ல முக்கியமான சில விஷயங்கள் ரத்து செய்யப்படுவதாக தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறிப்பா அந்த உத்தியோகபூர்வ இல்லங்கள்ல இருந்து அவர்கள் அனைவரையும் வெளியேற வேண்டும் என்று சொல்லி இந்த சட்டம் வலியுறுத்துவதாக காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகளாக இருந்த பலர் தமது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி வருகின்றார்கள். முதலாவதாக மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஹெக்டர் ஹொபேகடுவ மாவட்டத்தில் இருக்கின்ற தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி இருக்கின்றார். அவரை தொடர்ந்து உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறி இருக்கின்றார் யார் என்று சொல்லி சினாய சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் தமது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி இருக்கின்றார். அவரை தொடர்ந்து இப்போது மஹிந்த ராஜபக்ஷ அதாவது ஸ்ரீலங்காண்ட அரசியலிலே மிக முக்கியமான ஒருவராக காணப்பட்ட மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் இப்போது விஜயராம மாவட்டத்தில் இருக்கின்ற உத்தியோகபூர்வ இல்லத்திலே இருந்து வெளியேறி சென்றிருக்கின்றார். இந்த செய்தியினை அவருடைய கட்சியாக காணப்படுகின்ற இலங்கை பொதுஜன பெரமுன கட்சியைச் சேர்ந்தவர்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை அறிந்து கொள்வதற்கு தொடர்ந்தும் எங்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.